ஓ முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் முருகன் உன்னிடத்தில் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த கிழமையில், அதாவது இன்று வெள்ளிக்கிழமையில் என் வாக்கினை கேட்ட நேரத்தில் என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தே தீரும். இந்த வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடம் உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்தே தீரும். நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேட்கின்ற என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லதே நடத்தி தராமல் தான் நானும் போய்விடுவேன். நான் என் குழந்தையை என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக அந்த இடத்தில் நான் இருப்பேன். அதுபோலத்தான் இன்று இந்த வெள்ளிக்கிழமை உன்னுடைய வாழ்க்கை ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதை புரிந்து கொண்டு உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல், சுற்றி வரும் ஆபத்துகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளையும், சுற்றி இருந்த உனக்குள் ஏற்படுத்தக்கூடிய காயங்களையும் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். இந்த நேரம் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் என் குழந்தை, நீ சற்றென்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார். இத்தனை காலமும் எவ்வளவு இன்னல்களையும் சோதனைகளையும் நீ தாண்டி வந்தாய் என்று சற்று திரும்பிப்பார். ஆரம்பத்தில் நீ சந்தித்த பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் இப்பொழுது இருப்பதையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே உனக்கு தோன்றாது. இப்பொழுது நடப்பது எல்லாம் ஒரு துன்பமாகவே உனக்கு தோன்றாது. அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு மிகுதியான அளவில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்தி தருகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது என்று நீ யோசித்துக் கொண்டிருப்பதை விட, உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களைக் கண்டு நீ ஆனந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் இன்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றால், அந்த இடத்தில் அந்த பிரச்சனையை சரியாக நீ கையாளவில்லை என்று தான் அர்த்தம். அதனால் உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உனக்கு சொல்வது எல்லா பிரச்சனைகளையும் சரியாக கையாள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அந்தந்த நேரத்தில் முடித்து வைக்க வேண்டும். எதையும் தலைக்கு மேல் தூக்கி சுமக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் தூக்கி சுமக்க அது மேலும் மேலும் புது புது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே வரும். அதுபோல எந்த பிரச்சனைகளையும் அது முடிக்காது. பொய் மட்டும் ஒவ்வொரு முறையும் சொல்லி பழகிவிட்டாய். ஆனால் ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க அதைவிட பெரிய பொய் என்று சொல்லி வாழ்க்கை முழுமைக்கும் பெரிய பொய் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். அதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா? அதுபோலத்தான் உன் அப்பன் நானும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் பொய் சொல்லிவிடாமல் இது போன்ற ஒரு நிலை வந்தாலும் அதை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாமும் சரியாகவே நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணங்களையும் உணர்ந்து கொண்டு நல்ல மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை என் குழந்தை, நீ எதையுமே யோசித்து இங்கே கலங்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உடன் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கான நல்லதை உருவாக்க உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் முன்னால் நின்று உனக்கு ஏற்படுத்தி தரும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் நிச்சயமான மன நிறைவை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணம் இல்லாமல் எதுவும் இருப்பதில்லை. காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் பல உனக்கு புரிவதில்லை. இதுதான் உண்மை. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கை நாம் நிச்சயமாக காண வேண்டும். இதையெல்லாம் கடந்த ஒரு சந்தோஷத்திற்கு நம்மை நாமே ஆயுதப்படுத்த வேண்டும். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் விடுத்து உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை, நீ எல்லா நிலைகளையும் பக்குவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடந்து தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றோ உனக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போய் இருக்கலாம். உனக்கான நேரங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள தயாராகிவிட்டது என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளும் உன்னை தொடரும் இந்த மாற்றங்களும் திருப்பங்களும் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக உருவாக்கி கொடுக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதை நீ நம்பு. எந்த நேரம் எந்த இடத்தில் உன்னுடைய வெற்றி
உன் முன்னால் நின்று உனக்காக பேசுகிறது என்பதனை சற்று சிந்தித்துப் பார். எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான ஆனந்தத்தை ஒரு சேர கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க நான் வருவேன் என்பதனையும் புரிந்து கொள். தெய்வம் இருக்கும்போது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். இந்த தெய்வம் உன் அப்பன் இந்த முருகன் உனக்காக வருவதை நினைத்து நீ பெருமைப்பட தொடங்கினாயானால் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியத்தையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் கவனமாக தெரிந்து கொண்டானது போதும். இனி என்னானாலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நன்மைகளை எல்லாம் புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். வாழ்க்கையை நாம் யாருக்காக எதை தியாகம் செய்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நாம் செய்வது சரிதானா? இந்த மனிதர்களுக்காக ஒரு தியாகத்தை நாம் செய்யலாமா? இவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இவர்கள் நம்மை எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள்? இவர்களுடைய சிந்தனைகள் நம்மை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணமில்லாமல் யாருடைய வாழ்க்கையிலும் நின்று நீ எப்பொழுதுமே அவர்களுக்கு உதவிகளை செய்ய நினைக்காதே. அவர்களுடைய பின்புறம் என்ன, அவர்கள் இதுவரையிலும் என்ன செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்தியிருக்கிறார்கள், இவர்களுடைய செயல்பாடுகளினால் என்னவெல்லாம் நடந்தது, எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நீ சந்தித்தாய் என்பதனை எல்லாம் முதலில் யோசித்து பார்க்க வேண்டும். இல்லாத பொழுது மேலும் மேலும் உனக்குத்தான் வேதனைகள் வரும் என்பதனை மறக்காதே. நீ காட்டுகின்ற அன்பிற்கு தகுதி இல்லாதவர்கள் தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய அன்பு புரியாதவர்களுக்கு நீ நிச்சயமாக ஒருபோதும் உன்னை யார் என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்காதே. அவர்களை ஒரு நாள் தெரிந்து கொள்வார்கள். எப்படி தெரியுமா? உண்மையான அன்பை நம்பி போலியான உறவிடம் சென்றவர்கள் அது போலி என்று தெரிய வரும்பொழுது வாழ்க்கையில் சந்தித்த எல்லா கஷ்டங்களும் நிறைவேற்றி வரும். இந்த உண்மையான அன்பு இனி எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது என்பது அவர்களுக்கு புரிய வரும். வாழ்க்கை தொலைத்துவிட்டு தெருவில் நிற்கும் பொழுது இதையெல்லாம் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நொடியிலும் உனக்கு அதிர்ஷ்டம் என்பது உண்டு என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் நீ கேட்ட மிகப்பெரிய நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்குமான முடிவு நிச்சயமாக உண்டு. ஆரம்பம் இருப்பது போல் தொடக்கம் இருப்பதும் உண்டு. இறுதியும், அதாவது முடிவும் இறுதியும் இங்கு உண்டு என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக தோன்றலாம். ஆனால் உன் அப்பன் முருகன் நடக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கை நடக்கும்போது அந்த உண்மைகள் எல்லாம் உன்னை எப்படி வழி நடத்துகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்பது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாகவே உன்னை மேன்மைப்படுத்துகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டது எல்லாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கென நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி எதையோ எண்ணி நீ கலங்க வேண்டாம். நடக்கும் விஷயங்கள் அத்தனைக்கும் தான் நான் பொறுப்பு என்னும்பொழுது இனி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் சந்தோஷமாக நடக்கத் தொடங்கும். எந்த இடத்திலும் தேங்கி நிற்காமல் இந்த இடத்திலும் எதையும் நினைத்து விட்டுவிடாமல் நான் இருக்கும் இந்த காலம் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. உன் அப்பன் முருகன் இதுவரையிலும் உனக்கு என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நிமிடங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன சொல்லிக் கொடுத்தது என்பதை உணர்ந்து ஏது சொல்லிக் கொடுத்தது என்பதை நீ தெரிந்து நல்லபடியாக வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் உணர்ந்து நீ சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கான ஆச்சரியங்களை உன்னை தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு எதிர்கொண்டு வரும் பொழுது இதிலிருந்து நீ உனக்கான நேரங்களை என்னவென்று வகுத்து கொடுத்து அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷம் எதுவென்று இனிமேலும் நினைத்து என் குழந்தை வருந்தாதே. உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான சந்தர்ப்பங்களையும் இனிமேல் நல்லபடியாக உருவாக்கி உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை மறக்காதே.
காலம் எப்பொழுதுமே இப்படி நம்மை வைத்திருக்கும் என்று நினைத்து விட்டார்கள். இப்படியே பிரச்சனைகள் கொடுத்து உன்னை காயப்படுத்தும் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் உண்மையான விஷயங்கள் எல்லாம் இனி வெளிச்சத்திற்கு வரும்போது உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதனால் நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் துன்பங்களை கொடுத்து இப்பொழுது நன்மைகளை கொடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அதாவது வேண்டாம் என்று ஒதுக்கிய விஷயங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பேசும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும்போது இனி எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நான் வருகின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் நீ உணர்ந்து என்னவென்று நம்பிக்கையோடு வாடும் இந்த காலத்தை எப்போதும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. நான் நடத்துவது எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த வெற்றிகளும் நிச்சயமாக நீ அழகாக மாறுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் முருகா போற்றி. நன்றி. வணக்கம்.